ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 31. இமேவயம் யத் பிரியைவ தன்வா சத்வேன சிருஷ்டா பகிரந்தராவி கதிம் ந சூக்ஷ்மாம் ரிஷயஸ்ச வித்மகே ருதோ அசுராத்யா இதர பிரதான. டிரான்ஸ்லேஷன். எங்களது உடல்கள் நற்குணத்தினால் ஆனவை என்பதால் தேவர்களாகிய நாங்கள் சத்வகுணத்தில் இருக்கிறோம். சிறந்த முனிவர்களும் கூட அதே நிலையில் இருக்கிறார்கள். ஆனாலும் எங்களாலேயே பகவானை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தீவிர மற்றும் அறியாமை குணங்களில் இருப்பதால் தங்களது தேக அமைப்பில் மிகவும் அற்பமானவர்களாக இருப்பவர்களை பற்றி என்னவென்று சொல்வது? அவர்களால் பகவானை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். மரணத்தின் வடிவில் நாஸ்திகர்களை பகவான் கிருஷ்ணர் வெற்றி கொள்ளும்போது தம்முடைய உயர்வையும் வைபவத்தையும் பகவான் உறுதிப்படுத்துகிறார். பெயரளவேயான அவர்களின் விஞ்ஞான அறிவையும் கற்பனையான மனத்தத்துவங்களையும் உபயோகித்து பகவானை எதிர்க்கும் அவர்களுடைய முயற்சிகள் மரணத்தின் போது பலிக்காது. உதாரணமாக இரண்யகசிபு நாஸ்திகர்களின் ஒரு உயர்ந்த பிரதிநிதியாக இருந்தான். பகவானின் இருப்பை இரண்யகசிபு எப்போதுமே எதிர்த்து வந்துள்ளான். இதனால் தன்னுடைய சொந்த புதல்வனிடமும் அவன் விரோதம் கொண்டவனாக இருந்தான். இரண்யகசிபுவின் நாஸ்திக கொள்கைகளைக் கண்டு எல்லோருமே அஞ்சினார்கள். இரண்யகசிபுவை கொல்ல பகவான் நரசிம்ஹ தேவர் தோன்றிய போது அவனுடைய நாஸ்திக கொள்கைகளால் அவனை காப்பாற்ற முடியவில்லை. பகவான் நரசிம்ம தேவர் இரண்யகசிபுவை வதம் செய்து அவனுடைய சக்தி, ஆதிக்கம், கர்வம் ஆகிய அனைத்தையும் பறித்து கொண்டார். ஆனாலும் தாங்கள் படைப்பவை அனைத்தும் எப்படி அழிக்கப்படுகின்றன என்பதை நாஸ்திகர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்வதே இல்லை. பரமாத்மா அவர்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் தீவிர மற்றும் அறியாமை குணங்கள், தமோ மற்றும் ரஜோ குணங்கள் மேலோங்கி இருப்பதால் பகவானின் ஈடு இணையற்ற உயர்ந்த நிலையை, வைபவத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னதமான நிலையில் அல்லது சத்வகுணத்தின் படித்தரத்தில் நிலை பெற்று இருப்பவர்களான தேவர்களாலும் பக்தர்களாலும் கூட பகவான் கிருஷ்ணரின் நிலையையும் அவரது குணங்களையும் முழுமையாக அறிய முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அசுரர்களாலும் நாஸ்திகர்களாலும் பகவானை புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை. ஆகவே இந்த புரிந்துணர்வை பெறுவதற்காக பிரம்மதேவரை தலைமையாக கொண்ட தேவர்கள் தங்களின் பணிவான வணக்கங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 5 தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.